நீங்க உங்க ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை குறைக்க ட்ரை பண்ணணுமா? அதாவது அமைதியா இருக்கிறப்ப ஹார்ட் ரேட் அளவை குறைச்சிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒன்று, ரெகுலர் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ், உங்களோட ஏரோபிக் ஆக்டிவிட்டி கட்டாயம் ரெகுலரா பண்ணுங்க, அது குறைக்க ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. பை ஆல் மீன்ஸ் பை மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லை டீப் பிரீதிங் பிராணாயாமா, இல்லை அப்டமினல் பிரீதிங், டயஃப்ரமேட்டிக் பிரீதிங், அந்த டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சு அதை ட்ரை பண்ணுங்க. மூணாவது, ஸ்லீப். உங்களோட ஸ்லீப் ஷெட்யூல் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அடிக்குவேட்டா ஒரு 7 to 8 hours ஸ்லீப் நீங்க கட்டாயம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட், உங்களோட நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட், பேலன்ஸ்டு வெயிட் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, உதாரணத்துக்கு ஹைப்பர் தைராய்டிசம், இல்ல ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அதனால ஹார்ட் ரேட் அதிகமா இருக்குன்னா நீங்க மருத்துவரை பாருங்க. அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துட்டு உங்க ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் வைங்க. கட்டாயம் உங்களோட ஹார்ட் நல்லா வேலை செய்யும், லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேங்க்யூ.